இந்த வீடியோவில் நான் நிஃப்டி பேசிக் சீரீஸ்ன்ற ஒரு சீரீஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நிஃப்டியில் பேசிக்காக என்னென்ன வாட் இஸ் ப்ரீமியம், அதாவது இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வாட் இஸ் ப்ரீமியம், அடுத்தடுத்து ஸ்ட்ரைக்னா என்ன, அதை எப்படி சூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அடுத்தடுத்த இந்த சீரீஸில் வீடியோஸாக வந்துட்டுருக்கும். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது டெலகிராம் சேனலுக்கு. ஸோ அங்கேயுமே நான் உங்களுக்கு தேவையான லேர்னிங்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் டெலகிராம் சேனலில் நம்மளோட அஃபிஷியல் 2K ட்ரேடிங் தமிழ் சேனல் லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லான எஜுகேஷனல் லேர்னிங்ஸ் அண்ட் லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லான இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ பிரதர்ஸ், ஐ எம் 2K டெக். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த சீரீஸில் ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம ப்ரீமியம்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். ப்ரீமியம்னா ஒன்றும் இல்லை, அந்த ஆப்ஷனுடைய ப்ரைஸை தான் ப்ரீமியம்னு சொல்லுவாங்க. வெதர் இட் இஸ் கால் ஆப்ஷன் ஆர் புட் ஆப்ஷன், அதில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் தான் ப்ரீமியம்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரீமியம் ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி இப்போது ஒரு 22,000 இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு 22,000 சிஏ நம்ம செலக்ட் பண்ணி கால்ஸை செலக்ட் பண்ணி ப்ரீமியம் ஒரு 120 பை பண்ணுறோம் இல்லையா, அந்த ப்ரைஸ் செக்மெண்ட். ஸோ அதுதான் ப்ரீமியம். ஸோ அந்த 120 இருக்கக்கூடிய ப்ரீமியமை நம்ம பை பண்ணுறோம். ஸோ அந்த இப்போ நம்ம ட்ரிகர் ப்ரைஸ் போடுறோம் இல்லையா, இப்போ 120 இருக்குது அப்படின்னா 122ன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரிகர் ப்ரைஸ் போடுறோம். ஸோ அதுதான் அந்த ப்ரைஸ் நம்ம செலக்ட் பண்ணுறோம். இந்த ப்ரைஸுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ட்ரிகர் ஆகணும். ஸோ தட் இஸ் கால் ப்ரீமியம், வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி ப்ரீமியம் அந்த லாட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ரெக்கார்ட் மார்ஜினுமே இதில் சம்மந்தப்பட்டிருக்கு. ரெக்கார்ட் மார்ஜின் அதில் கால்குலேஷன் மாறிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஒரு ப்ரீமியம் 120 செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா லாட் சைஸ் 50 இருக்குது. அதாவது நிஃப்டி ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லாட்டே 75 இருந்துச்சு 2025 வரைக்கும். இப்போ 2026 வந்த உடனே ஒரு 10 இதை குறைச்சிருக்காங்க. 75லேருந்து 65க்கு வந்திருக்கு ஒன் லாட் சைஸ். ஸோ அப்போ 120 × 65 போட்டிங்கன்னா அதில் வரக்கூடிய டோட்டல் காஸ்ட் தான் நமக்கு தேவைப்படுற ரெக்கார்ட் மார்ஜின். ஸோ அந்த ரெக்கார்ட் மார்ஜின் இப்போ நம்ம 120 × 50 போட்டோம் அப்படின்னா 6,000 வரும். அதுதான் நம்மளுடைய இந்த 120ல் இருக்கக்கூடிய ப்ரீமியமை பை பண்ணுறதுக்கான ரெக்கார்ட் மார்ஜின். இதுதான் ப்ரீமியம். ஸோ அடுத்து இந்த ப்ரீமியம் எதுக்கு நம்ம அந்த ப்ரீமியம் பே பண்ணுறோம் அப்படின்னா, இது நம்மளுடைய ரைட். நம்ம அந்த இதை வாங்கி பை பண்ணுறதுக்கும் செல் பண்ணுறதுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய ரைட்ஸுக்கு தான் நம்ம பே பண்ணுறோம். ஸோ மேக்ஸிமம் லாஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரீமியம் பேட். அதுக்காக நம்ம பே பண்ண ப்ரீமியம் நம்ம ரெக்கார்ட் மார்ஜின் எல்லாமே போயிடுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இது நான் எக்ஸாம்பிளுக்கு அந்த ப்ரீமியம்னா என்ன, அது எப்படி உட்காதுன்றதுக்காக எக்ஸாம்பிளுக்கு நம்ம இவ்வளோ 120 × 50 லாட் சைஸ் பொறுத்த வரைக்கும் ரெக்கார்ட் மார்ஜின் 6,000 வருது இந்த இமேஜில் இருக்க எக்ஸாம்பிள் படி. ஸோ அப்போ இந்த 6,000 தான் மேக்ஸிமம் லாஸ்ன்றது இந்த ப்ரீமியம் பே பண்ணக்கூடிய ப்ரீமியம்கான எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நமக்கு ஸ்டாப் லாஸ்ன்ற ஒரு மேட்டர் இருக்குது. டார்கெட் செட் பண்ணிக்கலாம், ட்ரிகர் ப்ரைஸ் செட் பண்ணிக்கலாம், எல்லாமே செட் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்டாப் லாஸில் நம்ம 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் கூட நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்க முடியும். நம்ம 1 பாயிண்ட் இல்லை 2 பாயிண்ட் கூட எஸ்எல் செட் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ரீமியம் ஏன் சேஞ்ச் ஆகுது, ப்ரைஸ் மூவ்மெண்ட், டைம் டிக்ளே, வாலட்டிலிட்டி, டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ இதனால தான் அந்த ப்ரீமியம் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் மார்க்கெட் ஒர்க் ஆகுது. ஸோ இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் நிஃப்டின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்தடுத்த சீரீஸில் ஒவ்வொன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பிகினர் மிஸ்டேக். இது 100% மிஸ்டேக்னு சொல்ல முடியாது. பட் சீப் ஒரு ப்ரீமியம் செலக்ட் பண்ணுறது அதில் கொஞ்சம் ப்ராபபிலிட்டி லோவராக தான் இருக்கும். ஸோ அதனால் அது ஒரு கேம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணுறது கொஞ்சம் மிஸ்டேக், 100% மிஸ்டேக் சொல்ல முடியாது. எக்ஸ்பெஷலி எக்ஸ்பிரி டேயில் அந்த மாதிரி ஒரு லோவஸ்ட்டு ப்ரீமியம் செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். ஏன்னா அது எக்ஸ்பிரி டே அன்றைக்கி 0 ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் கேம்பிள் மாதிரி பண்ணாமல் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு பக்காவாக நம்ம பிளான் பண்ணி பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலாம், என்ன பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.